டீ குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். அது தர்ஷிகா ஒரு அம்மா தூங்குறாங்க. எடுத்தா தர்ஷன் குளிச்சு வச்சு அங்கே என்ன தெரிகிறது? ஏதோ டைமிங்ஸ் எல்லாம் மாற்றிக்கினாங்க. 1 மணிக்கு சாப்பிடுவாங்க, 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்துருவாங்க, 2 மணிக்கு சாப்பிட்றாங்க, 6 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. இதை பிரம்மன் சொல்லி பேசியிருக்காங்க. அன்னையோட இதை வச்சு இந்த இதை படிச்சுட்டு இன்டர்வியூ போய் வேலையும் கிடைச்சிருந்து வேலைக்கும் போயிட்டு ரொம்ப நேத்திலிருந்து தான் வேலைக்கு போறேன். சரணத்தில் அறியாயோ சக்தியே நிஜமென்று நீதலை புரியாயோ சரித்திரம் உனை கூறும் சகலம் நீ என்று சந்ததி எல்லாம் உன்னடி தொடர்ந்து எனக்கென நீ நன்மை வளர்த்ததெல்லாம் சமர்ப்பணம் இங்கே சகலமும் எவரெமை புகழ்ந்தாலும் வருவது வந்தாலும் எது வந்து சமர்ப்பணம் சரி, இந்த நம்பரையே வச்சு கேட்கலாம். இந்த நம்பர் வந்து எந்த பிரான்ச் கொடுக்குறாங்க? சேலம் பிரான்ச் போயிருக்கோம் இந்த காசு. சரி, அக்கௌண்டோட யாரோ அதை போய் கேட்டால் அவங்க யார் இதை பண்ணாங்களோ அவங்களே லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. சரி, நான் ஸ்கூலுக்கு லெட்டர் கொடுத்தோம். அவங்க மெயில் ஆவடி பிரான்ச் கொடுக்குறாங்க, சேலம் பிரான்ச் கொடுக்குறாங்க. சரி, 2 இடத்துக்கும் மெயில் போட்டாச்சு. ஆனால் அன்னைக்கு மெயில் ஸ்பெண்ட் பண்ணாங்க. தெரியாம பண்ணிட்டு மெயில் போட்டு ஒரு 2-3 நாள் அதுக்கு ஒரு ரிப்ளையே இல்லவே இல்லை. ஆவடி பிரான்ச்லயா ஒரு ரெஸ்பான்ஸே கிடையாது. அந்த நம்பர் ஃபோன் நம்பரும் கொடுக்க மாட்டாங்க, எதுவும் பேசுறதுக்கும் முடியவே இல்லை. அன்னைக்கு முறை விட்டு என்ன பண்ணேன்னா வந்து இன்னும் அந்த பணம் ஒருத்தவங்களுக்கு ஃபோன் மூலியா அவங்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப அவசர தேவையா இருக்கு டீச்சர், எனக்கு காசு கொடுங்க, நீங்களா கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலன்னு நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் என்னை மன்னிச்சிடு, அந்த காசு எப்படியாவது அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காணிக்கையை வச்சுட்டு அன்னைக்கு நான் போனேன் ஸ்கூலுக்கு. அப்போ அவங்க எனக்கு ஃபோன் பண்றாங்க, அந்த காசு வர வேண்டியவங்க எனக்கு சேலம் பிரான்ச்ல இருந்து கால் பண்றாங்க. டீச்சர் நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, அவங்க எதுவும் கேட்கறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு. அந்த அவர்கிட்ட பேசுறேன். நீங்க வந்து பேங்க் ஸ்டாஃபான்னு கேட்டார். இல்ல நான் ஸ்கூல் ஸ்டாஃப், நான் தான் தெரியாம பண்ணிட்டேன். நீங்க வந்து ஒண்ணு இந்த ஸ்கூலுக்கே அந்த காசை ரிவர்ஸ் பண்றீங்களா, இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கே கூட கொடுத்துருங்க அப்படின்னா ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா ஒரு 250 ரூபாய் கம்மியா போடுறேன். ஏன்னா இது வந்து ஒரு டார்மெண்ட் அக்கௌண்ட் ஆயிடுச்சு, அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட்டே பண்ணல. அது நான் ரொம்ப நாள் அது இதுவாக இருக்காம இன்ஆக்டிவா இருக்கிறதால ஒரு 250 ரூபாய் ஃபைன் பிடிச்சிப்போம் உங்களுக்கு, ஓகேவா? தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் நான் பிரான்ச்ல இருக்கவங்களோட பேசணும்ன்றாங்க. என் பையனை கூட அனுப்பிச்சு அந்த போனை கொடுக்குறேன். அவங்க அந்த ஆபில இருக்கவங்க யாரும் பேச தயாராகவே இல்லை. திரும்பியும் மத்தியானம் அவருக்கு இது காலையில ஒரு 10 மணிக்கு நடந்தது. திரும்ப 1 மணிக்கு அவர்கிட்ட கால் பண்றேன். சார் என்ன சார் காலையில சொன்னீங்கன்னா, நான் 11 மணிக்கெல்லாம் கிரெடிட் பண்ணிட்டேம்மா உங்களுக்கு காசை, நீங்க அவங்களையே கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கேட்டா, டீச்சர் இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, ஆனா 250 ரூபாய் கம்மியாமா, 250 ரூபாய் நான் கொடுத்துருவேன். இந்த
நிகழ்ச்சியில நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நிறைய வேலையில கவனமா இருக்கணும்னு அது நல்லா தெரிஞ்சது. ஒரு நீதாம்மா எனக்கு வேற வழியே இல்ல பாத்துக்கணும் தவறு அப்படின்னு செய்தாலும் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு சரண்டர் பண்ணும்போது அது உடனே அது நான் வேண்டிட்டு தான் போனேன். காணிக்கை வச்சுட்டு போன உடனே அது எனக்கு நடந்துருச்சு மேடம். அத காணிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப